He is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு கலந்த மாதிரி போட்டிருக்கோம். கொஞ்சம் கடுகு போடுறோம், போட்டிருக்கோம். இன்னும் ஸ்கூல் போகிற டைமில் நம்ம அவசரத்துக்கு சீக்கிரம் செய்யலாம். இதை நாங்கள் ஹெச்பிஓவில் வாங்கின அந்த ரவை வச்சுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் போட்டுறோம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் போய் ஒரு வதக்கணும். இல்லை எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு வதக்கணும். அதுக்கு தேவைன்னா நம்ம பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் தேவையாக போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டிருக்கோம். கொஞ்சம் தரமான பொருள் தான் எஸ்பிஓவில் வருது, அதை தான் நாங்கள் வாங்கி போடுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நாங்கள் இது எஸ்பிஓ பவுடர் வந்து தரமான பவுடர் தான் நாங்கள் வாங்குகிறோம். கம்பெனி தரமான இது தான் நான் வாங்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துலேருந்து எஸ்பிஓ கம்பெனின்னு ஒரு கம்பெனிங்க, அதுலேருந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். நல்லா கொதிச்சிருக்கு. இது நல்லா கிண்டி விடணும், ஏன்னா கட்டி ஆயிரும் இல்லையா, அதனால் நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். அது கூட வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், மனமாக இருக்கும். அது போட்டுருங்க. ஸ்கூலுக்கு அவசரத்துக்குன்னா சீக்கிரம் செஞ்சு செய்யலாம். நாங்கள் வாரத்தில் 3-4 நாளைக்கு செய்வோம். பாருங்கள், எப்படி பதமாக வந்துடுச்சு. எல்லாம் கிண்டி ஒன்று, ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா கட்டி ஆயிரும், அதனால். இதுக்கு வந்து சட்னி வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் செஞ்சுக்கலாம். சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டால் தான் அடி இது. பாருங்கள், நல்லா போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு போட்டு கழுவிடணும், ஏன்னா அடி பிடிச்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு சுவையான இது நாங்கள் வாரத்தில் 2 மணிக்கு செய்வோம். இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு. அப்பப்போ வேலையும் கொஞ்சம் நம்ம இதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.